அங்கே இதுவரையில் சனாதனம், ஆர்எஸ்எஸ், பாஜக அரசு என்ன செய்தது முன்னாலே திட்டமிட்டு சொன்னால், பெண்களுக்கு சம உரிமை என்பதை சொல்லும்போது செங்கல்பட்டு மாநாடு 100 வருஷத்துக்கு முன்னால், அந்த செங்கல்பட்டு மாநாட்டில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளில் தீர்மானம் போட்டாங்க. பெண்கள் படிக்கணும், பெண்கள் உத்தியோகத்துக்கு போகணும், ஆண்கள் மாதிரியே என்றெல்லாம் போட்டுட்டு பெண்களுக்காக சொல்லும்போது என்ன சொன்னார்னா, சொத்துரிமை பெண்களுக்கு இருக்கணும். ஆனால் இந்த சட்டத்தில், இந்து சட்டத்தில் ஆண்களுக்கு சொத்துரிமை உண்டே தவிர பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது அந்த சட்டத்தில். அப்புறம் மாற்றி அமைச்சாங்க. அதுக்கு தான் அம்பேத்கர் அவர்கள் என்ன பண்ணார், மிக முக்கியமாக சட்டத்தை கொண்டு வந்து ஒரு வீடு, ஒரு குடும்பம், அதில் ஒரு பையன் 2 பொண்ணு அல்லது 2 பையன் ஒரு பொண்ணு இருந்தால் அப்பாவுக்கு சொத்து சம்பாதிச்சிருக்காரு, தாத்தா சொத்து சம்பாதிச்சிருக்காரு, அந்த சொத்தை பிரிச்சுக்கணும்னு வந்தால் ஆண்களுக்கு தான் வருமே தவிர பேரனுக்கு தான் வருமே தவிர அது பேத்தி இருந்ததுன்னா வராது, பெண்கள் இருந்தால் வராது. தத்துவமே அப்படி தான் சொன்னான். மதத்தில் என்ன சொன்னால், ஆசைக்கு ஒரு ஆண், ஆசைக்கு ஒரு பெண்ணு. இந்த பழமொழியை கேட்டிருப்பீங்க நீங்கள். ஆஸ்தின்னா ஆண் தான் போகணும், ஆசையை மட்டும்தான் பெண்ணு. இப்படி வச்சிருந்த ஒரு சமூகம் இதுதான் சட்டத்தின் அடிப்படையில் இருந்து. ஆனால் அதை மாற்றணும்னு பெரியார் சொன்னார். அதுதான் செங்கல்பட்டு மாநாடு. அதை மாற்றி அப்போ நம்ம கலைஞர் 29 அந்த மாநாடு, 24 கலைஞர் பிறக்கிறார். அப்போ 5 வயசு குழந்தை. அவரே மீண்டும் ஆட்சிக்கு வர்றாரு. திராவிட மாடல் ஆட்சிக்கு முன்னால் திமுக ஆட்சி வருது. வந்த உடனே அம்பேத்கர் முயற்சி செஞ்சு அந்த சட்டத்தை அனுமதிக்கிறவங்க வடநாட்டில் எதிர்த்தாங்க. ஆர்எஸ்எஸ் மனப்பான்மை உள்ள அத்தனை பேரும் அவரை எதிர்த்தாங்க. அவரை நேருவால் ஒன்றும் செய்ய முடியல, அதனால் கைவிட்டுட்டாங்க. அந்த சட்டம் நிறைவேறலை. மனம் நொந்து போய் அம்பேத்கர், இனிமேல் நான் சட்ட அமைச்சராக இருக்க மாட்டேன், இதோ என் ராஜினாமா கடிதம் என்று சொல்லி வெளியே போகிறார். மான உணர்ச்சியை காப்பாற்றினார், உரிமையை காப்பாற்றினார். மிக முக்கியமாக அன்றைக்கு செய்ய முடியல. ஆனால் கலைஞர் திமுக ஆட்சி வந்த பிற்பாடு 89 கலைஞர் பெண்களுக்கு சொத்துரிமை என்ற சட்டத்தை இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் திராவிட ஆட்சி தான், திராவிட இயக்கம் தான் செஞ்சு காட்டுச்சு. இன்றைக்கி பெண்களுக்கு ஆண்களைப் போலவே சமத்துவம், கல்வியிலே சமத்துவம், உத்தியோகத்திலே சமத்துவம், நீதித்துறையிலே சமத்துவம், சொத்திலே சமத்துவம்.